டைம் பார்த்திங்கன்னா விடிய காலைல 4 மணி ஆகுது. ஸோ நேற்று ஆரம்பித்த சாமி கும்பிட்றது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்தவங்க ஒருத்தராக வந்து இறக்கிட்டு பிரதர்ஷனம் பண்ணாங்க. அப்போ கூட கருப்பு சாமி கடைசியாக ஒரு 4 மணி ஆகியுமே வந்து ஒருத்தருக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட எல்லாரும் ஒருத்தரும் வந்து அங்கே பிரதர்ஷனம் பண்ணாங்க. பசங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க, சித்தி பசங்க எல்லாரும். ஸோ நாங்கள் எல்லாருமே முழிச்சிருந்து கடைசி வரைக்கும் சாமி பார்த்தோம். கோவிலில் பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது காலையில் ஒரு 5 மணி இருக்கும். ஸோ அப்போ ஒரு சன்ரைஸ் இருந்தது பாருங்கள், செம்மையாக இருந்தது. ஸோ ஆரஞ்சு, ஒயிட்டு, எல்லோ எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு ஸ்கையாக இருந்தது. ஸோ அங்கே எல்லாருமே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா முருகர் கோவில் இருக்குது, அங்கே வந்து மண்டபம் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாருமே அங்கே கிளம்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கோவிலுக்கு வருவோம். வரப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து பதநீர் விற்றாங்க. ஸோ ஒரு 2 லிட்டர் பாட்டில் வந்து 200 ருபீஸ்க்கு வந்து விற்றாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ஜாலியாக வாங்கிட்டு நாங்கள் திருப்பி மண்டபத்துக்கு தான் போயிட்டுருந்தோம். ஸோ பொங்கல் வைக்கலான்னு சொல்லிவிட்டு விறகு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர வேண்டியது இருந்தது. அதனால் நாங்கள் எல்லாருமே எடுத்துகிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ எல்லோரும் நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸப் பண்ணிவிட்டு ஒரே ஆட்டம் போட்டுட்டு போகிற வழியெல்லாம் ஒரே அலப்பறையாக தான் போயிட்டுருந்தாங்க. அதுக்குள்ளே சில ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா 9 மணிக்கெலாம் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சோம். அந்த பொங்கல் வந்து சாமியோட சப்பரத்துக்கு பின்னாடி போயிட்டு எல்லாருமே சுற்றி வரணும், ஊரை சுற்றி வந்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு அது எல்லாருமே வச்சு சாப்பிட்ணும். நாங்கள் வந்து மண்டபத்திலே தங்கியிருந்தனால நாங்கள் வந்து மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நம்மளோட டே 2ல் பார்த்திங்கன்னா ஊரில் வந்து கெடா வெட்டுவாங்க. ஸோ அந்த கெடா வச்சு நம்ம எல்லாருமே சமைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறை அதுக்குள்ளே நான் உழுவுறேன் நீ உழுவுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு டாட்டா பை சொல்லிட்டு இந்த சீரீஸை முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. டாட்டா பாய்.